ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்டிஎன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சிக்கன் 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி 65 செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களே திரும்ப திரும்ப இந்த 65 தான் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஈஸியாக உடனேவும் செஞ்சிடலாம். டைம் ஆகிடுச்சு, உடனே 65 போடணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அளவுக்கு சிக்கன் எடுத்து இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. கார மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா ஒரு பேக்கெட்டில் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம எதுக்கு முட்டை ஊற்றினா நல்லா சாஃப்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் தூள் சேர்த்துக்கோங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலர் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணுறத விட நம்ம கையால் மிக்ஸ் பண்ணி விட்டாவே இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லா மசாலாவும் போய் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு ஆகிடும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் அப்படி பண்ணியிருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் செஞ்ச உடனே போட்டு மேக்னேட் பண்ணுறதை விட ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இதுவானதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி சிக்கனை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லா சிக்கனையுமே ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் சாம்பார் தான் இருக்குது, சைட் டிஷ்க்கு எதுவும் இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கடையில் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து இந்த 65 உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எம்டிஎன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.